Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிச்சன் ப்ராடக்ட்ஸ் ஹால் தான் வந்து பார்க்க போறோம். நம்ம நிறைய அந்த மாதிரி ஹால் வீடியோஸ்லாம் வந்து பார்த்துட்டு இருக்கோம். ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் நீங்க பார்க்கலனா போய் பாருங்க. இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து எப்படி இருக்கும் ப்ராடக்ட்ஸ் அப்படினு சொல்லிட்டு ஒரு ரிவ்யூ கண்டிப்பா இந்த வீடியோ பார்க்கறப்போ இது பார்த்து நம்ம ரெஃபர் பண்ணி வாங்கிக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ இதுல இருக்கிறது எல்லாமே வந்து கிச்சன் ப்ராடக்ட்ஸ் தான். சில பேர் வந்து இப்ப நம்ம கிச்சன்ல ஹால் இப்போ நம்ம ஹால் வீடியோலாம் வந்து பார்க்காதவங்க ஆல்ரெடி காட்டின ப்ராடக்ட்ஸ் தான் கிச்சனில் தான் யூஸ் பண்ணிகிட்ருப்பேன். பட் நம்ம vlog வீடியோலாம் போடுறப்போ இது எங்கே வாங்கினீங்க அப்படின்லாம் வந்து கேட்குறீங்க. ஸோ அது எல்லாமே இந்த மாதிரி ஹால் வீடியோஸில் மோஸ்ட்லி நான் வந்து காட்டியிருப்பேன். அது பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எல்லாமே மீஷோலேருந்து வாங்கின ப்ராடக்ட்ஸ் தான். இந்த ப்ராடக்ட்ஸோட லிங்க்ஸ் எல்லாமே நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். உங்களுக்கு வேணும்னா அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ப்ராடக்ட்டை நம்ம வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கிச்சனில் நமக்கு வந்து ரொம்ப தேவை இருக்கிற ஒரு ப்ராடக்ட் தான். ஸோ இது வந்து மைக்ரோ ஃபைபர் க்ளீனிங் கிளாத் ரோல் அப்படின்னு சொல்லி நமக்கு இந்த மாதிரி ரோல் டைப்பில் வந்து டிஷ்யூஸ் இதெல்லாம் வந்து வருது. நார்மல் டிஷ்யூ தாண்டி நம்ம க்ளீனிங் டிஷ்யூ நான் இன்னொன்று வந்து உங்களுக்கு காட்டியிருப்பேன். ஸோ அது வந்து அந்த கலர்ஸில் வந்து வரும். அதுவுமே வந்து ரீயூசபிள். அது வந்து கொஞ்சம் திக்கான டிஷ்யூ மாதிரி வந்து இருக்கும். பட் இப்போ நமக்கு இந்த மாதிரி ரோல் வந்து கிளாத்லேயே வருது. அதுவுமே அதோட குவாலிட்டி வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ இதில் வந்து எவ்வளோ ரோல்ஸ் இருக்குன்னா இது வந்து ஆல் பர்பஸ் தான். 30 கிளாத்ஸ் பர் ரோல் இருக்கும். ஆக்சுவலாக ஒரு மந்த்துக்கானது மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. பட் இதில் இருக்கிற துணி வந்து நீங்கள் நிறையா நாள் வந்து வரும். நிறையா நாள் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். கிட்டத்தட்ட துணி மாதிரி தான். ஸோ இது வந்து என்னென்னா மைக்ரோ ஃபைபர் அப்படின்றதுனால நமக்கு வந்து க்ளீனிங் வந்து ரொம்ப ஈஸியாக கிளாத்து தான் இது. கிளாத்தே ரோல் மாதிரி உங்களுக்கு இது எவ்வளோ வேணுமோ அந்த மாதிரி வந்து டேர் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து ஒன்று அழகாக நம்ம வந்து டேரபிளாக தான் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி நம்ம டேர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து உங்களுக்கு மைக்ரோ ஃபைபர் கிளாத்தில் வந்து க்ளீன் பண்ணுறப்போ கிச்சன் மேடை கேஸ் டாப் எல்லாம் வந்து நல்லா பளிச்சுன்னு வந்து ஆகிடும். நார்மல் கிளாத்தை விட இது இன்னுமே வந்து பெஸ்ட்டாக இருக்கும். இது வந்து நம்ம நல்லா சோப் போட்டு வந்து வாஷ் பண்ணிக்கலாம். ஒரு பர்பஸ்க்கு ஒன்று நம்ம வந்து வச்சுக்கலாம். கேஸ் துடைக்கிறதுக்கு ஒன்று, அதுக்கப்புறமா வந்து பாத்திரம்லாம் நம்ம வந்து இது பண்ணி வைப்போம்ல, ஜஸ்ட்டு தொடச்சி வைப்போம், ஈரம் தொடச்சி வைக்கிறதுக்கு அந்த மாதிரி ஒன்று. அந்த மாதிரி உங்களுக்கு மல்டி பர்பஸாக இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எங்கே வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நார்மல் டவல் மாதிரி கூட இதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப பெஸ்ட்டு, ஒர்த் மணின்னு சொல்லுவேன். ஸோ இதோட ப்ரைஸ் எல்லாமே உங்களுக்கு ஸ்க்ரீனில் நான் வந்து கொடுக்குறேன், செக் பண்ணிட்டு கொடுக்குறேன். பிகாஸ் நமக்கு நீங்கள் ஒரு ப்ரைஸ் சொல்கிறீங்க, நாங்கள் பார்க்குறப்ப வேறு இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. ஒரு டீலர்ஸ்கிட்டே ஒரு ப்ரைஸ் இருக்கும். நான் எது அஃபோர்டபுளாக இருக்கோ அந்த லிங்க் சர்ச் பண்ணி உங்களுக்கு நான் வந்து கொடுக்குறேன். அந்த ப்ராடக்ட்டோட ப்ரைஸுமே உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்து கொடுக்குறேன். இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம எல்லா ப்ராடக்ட்ஸுமே லேபிள் பண்ணி வச்சுட்டோம். ஏன்னா நிறைய பொடி யூஸ் பண்ணுறோம், நிறைய மசாலா ஐட்டம்ஸ் கிட்டத்தட்ட எல்லாமே ஒரு கலரில் இருந்துச்சுன்னா நமக்கு வந்து தெரியாது. நான் இது என்னோடய கிச்சனில் வந்து யூஸ் பண்ணியிருப்பேன். நிறையா பேர் வந்து கேட்டிருப்பீங்க. நான் யூஸ் பண்ணுறது வந்து பிளெயினாக இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கர் இருக்கும். அதில் வந்து நம்ம ஒயிட் சாக் பீஸ் இருக்குல்ல, ஒயிட் கிரேயான்ஸ் இருக்குல்ல, அதை வச்சு எழுதலாம். ஒயிட் சாக் பீஸ் வச்சு எழுதலாம்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி நீங்கள் வந்து எழுதுகிறப்போ நம்ம வேறு ஏதாவது இன்க்ரீடியன்ட் வைக்கிறப்பையும் நம்ம அழிச்சிட்டு மாற்றி எழுதிக்கலாம். எனக்கு இந்த மாதிரி பிரிண்டடாக வேணும், இன்னுமே கொஞ்சம் நீட்டாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மாதிரி வந்து விற்கிது. ஸோ இதில் உள்ள நிறையா வந்து இருக்குது. நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ இது நம்ம பேசிக்கான கிச்சன் ஐட்டம்ஸ். கிச்சனில் வந்து நம்ம என்னென்ன வச்சுருப்போம், மசாலா, ரைஸ், தால் எல்லாம் வச்சுருப்போம்ல, அந்த மாதிரி எல்லாத்தையுமே இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் நம்ம வந்து ஒரு ஸ்டிக்கர் எடுத்து அழகாக நம்மளோட கண்டெய்னர் மேலே வந்து ஒட்டிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஒட்டுறப்பங்க பாருங்கள், பாஸ்மதி ரைஸ், பஃப்டு ரைஸ், ஆல் பர்பஸ் ரைஸ். இது வந்து யார் வேணால் நம்ம கிச்சனை ஆக்சஸ் பண்ணலாம். அந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இதில் வந்து எல்லாமே இருக்குது. பேசிக்காக நம்ம கிச்சனுக்கு தேவையான எல்லா இன்க்ரீடியன்ஸுமே ஹிந்திலையும் கொடுத்துருக்காங்க, இங்கிலீஷ்லேயும் வந்து கொடுத்துருக்காங்க. 2 லாங்குவேஜில் வந்து வருது. ஈஸியாக இருக்குது. இதில் வந்து 4 பேட்ஸ் வந்து இருக்குது. இது எல்லாமே நம்மளோட கிச்சனில் யூஸ் பண்ணுற மேக்ஸிமம் எல்லாத்தையுமே இது வந்து கவர் பண்ணிடுது. பாருங்கள், ஓட்ஸ், குக்கீஸ், டீ மசாலா, டீ லீவ்ஸ், மஸ்டர்ட் ஆயில், அலிவ் ஆயில், ஸ்பிளிட் ஒயிட் லென்டில், என்னென்னமோ கொடுத்துருக்காங்க. கிட்னி பீன்ஸ் நிறைய வந்து கொடுத்துருக்காங்க. சியா சீட்ஸ், ட்ரை ஜிஞ்சர் பவுடர், அந்த மாதிரி கொரியாண்டர் பவுடர், டர்மரிக், கொரியாண்டர் சீட்ஸ் அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. சில பேர் வந்து ஒரு மிஷின் மாதிரி வச்சு பிரிண்ட் பண்ணிக்கிறாங்க. இது ஒன்ஸ் நீங்கள் வாங்கினீங்கன்னா போதும். இதெல்லாம் வந்து உங்களுக்கு போகவே போகாது. இந்த ஸ்டிக்கர் இருக்குல்ல, இது நம்ம தேய்ச்சாலுமே அது வந்து கிழியாது. அந்த கண்டெய்னர் மேலே அதே மாதிரியே வந்துருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா மெஷரிங் கப்ஸ். இது வந்து நம்ம கிச்சனில் நிறைய இப்போ வந்து யூஸ் பண்ணுறோம். பிகாஸ் மெஷர் பண்ணி நம்ம வந்து பேக்கிங்கும் சரி, நார்மல் குக்கிங்கும் சரி, ஒரு கப் அளவு தெரிஞ்சதுன்னா ஈவன் நீங்கள் குக்கிங்கில் பிகினர்ஸாக இருக்கிறீங்கன்னா கூட இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இதில் வந்து 4 செட் ஆஃப் மெஷரிங் கப்ஸ் வந்திருக்கு. இது வந்து பிளாஸ்டிக் தான். பிகாஸ் நம்ம ஜஸ்ட் தண்ணி தான் வந்து மெஷர் பண்ணி ஊற்ற போகிறோம். குட்டிலேருந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இதுக்கு நெக்ஸ்ட்டு சைஸ் 5 இருக்குது. 4ன்னு சொல்லிட்டேன். 5 இருக்குது. இதுக்கு வந்து நெக்ஸ்ட்டு சைஸ்
சூப்பராக இருக்குது. நம்ம கிச்சன்லேயே வந்து வச்சுக்கலாம். இது பாருங்கள், இது வந்து நெக்ஸ்ட் சைஸ். ஸோ இந்த மாதிரி 5 செட் ஆஃப் மெஷரிங் ஜார்ஸ். இது ஈஸியாக இருக்கும். இது வந்து பிளாஸ்டிக்கில் இருக்கிறப்ப நமக்கு மெஷர் பண்ணுறதுமே ஈஸியாக இருக்குது. இது வந்து 1000 ml வரைக்கும் வந்து இருக்குது. இது வந்து 500 ml, அதாவது இது 1 லிட்டர், அரை லிட்டர். அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா 250, 1/4 லிட்டர். அந்த மாதிரி அழகாக கொடுத்துருக்காங்க. ஈஸியாக இருக்கும். மெஷரிங் கப்ஸ் நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்கன்னா ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸில் உங்களுக்கு வந்து இது 5 செட்டு வந்து இருக்குது. எதுக்கு தேவையான ஏற்ற மாதிரி நம்ம இதை வந்து கிச்சனில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். கிச்சனில் ரொம்ப தேவைப்படுறது இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்பூன்ஸ். ஏன்னா நம்ம எல்லாத்துக்கும் ஒரு ஸ்பூன் வந்து போட்டு வச்சுருப்போம். காலையில் நமக்கு வந்து எடுத்து போடுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். மெயினாக ஸ்பைஸ் ஜார்ஸ்லலாம். ஸோ இதில் வந்து செட் ஆஃப் 12 ஸ்பூன்ஸ் இருக்குது. ஸ்பூனோட குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்குது. இதெல்லாம் நம்ம வந்து கிஃப்டிங் பர்பஸ்க்கு கூட வந்து வாங்கி கொடுக்கலாம். ஸோ இது வந்து குட்டியான சைஸில் நம்மளோட ஸ்பைஸ் ரேக்கில் போட்டு வச்சுக்கிற மாதிரி அழகாக இருக்குது. ஸ்பூனோட ஃபினிஷ்லாம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது, பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இது வந்து செட் ஆஃப் 12 149 ருபீஸ் தான், வர்த்துன்னு சொல்வேன். வந்து நம்ம ஒரு இதுக்கும் நம்ம யூஸ் பண்ணுற ஸ்பூன்ஸ் வந்து போட்டு வச்சுருப்போம். அப்புறம் நமக்கு வந்து சாப்பாடு எடுக்கிறப்ப ஸ்பூன்ஸ் வந்து இருக்காது. அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி நீங்கள் வாங்கி வச்சுட்டிங்கன்னா நமக்கு தனியாக இன்க்ரீடியன்ஸ்க்கு தனியாக ஸ்பூன்ஸு, நம்ம சாப்பிட்றதுக்கு தனியாக ஸ்பூன்ஸுன்னு வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஒரு 3 ப்ராடக்ட் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து தனித்தனி தான், பட் இது வந்து நம்ம பேக்கிங்கில் மோஸ்ட்லி வந்து யூஸ் பண்ணுறது, அதனால் அது அப்படியே செட்டாக காட்டிடலாம் அப்படின்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா ஏர் ஃப்ரையர்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இது வந்து பேப்பர் லைனர்ஸ். இன்கேஸ் நம்ம வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இதெல்லாம் நான் வந்து போடுறப்போ இந்த ஏர் ஃப்ரையரோட பேஸ் வந்து ரொம்ப உங்களுக்கு வந்து கொச்சன்னு ஆகாமல் க்ளீனிங் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கிறதுக்காக இந்த மாதிரி லைனர்ஸ் வந்து நீங்கள் போட்டு மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து காட்டுறேன். இதில் வந்து எவ்வளோ பேக் ஆஃப், இதில் வந்து 50 பீசஸ் இருக்கும், 100 பீசஸ் இருக்கும். சைஸ் கொடுத்துருக்காங்க 160 mm 45 mm சைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து நீங்கள் ஏர் ஃப்ரையரில் வந்து யூஸ் பண்ணலாம், மைக்ரோவேவில் வந்து யூஸ் பண்ணலாம், கேக்லாம் வச்சு நம்ம பேக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம், டோனட்ஸு, அதுக்கப்புறமா வந்து பர்கர் அந்த மாதிரிலாம் பண்ணுறப்ப வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டீமரில் ஃப்ரையிங் பேனில் கூட வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. பரவாயில்ல. ஸோ இது 100% வெர்ஜின் பல்ப், நாட் ப்ளீச்ட் அண்ட் ஃபுட் கிரேட் மெட்டீரியல் இது. ஸோ அதனால் இது வந்து உங்களுக்கு நம்ம குக்கிங்க்குன்னு யூஸ் பண்ணுறதுனால அதுக்கான மேடாக தான் இது வந்து இருக்கும். அதனால் நம்ம பயப்படாமல் வந்து யூஸ் பண்ணலாம். இது வந்து ஹீட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 220 டிகிரி செல்சியஸ் வரைக்கும், அதாவது 428 ஃபாரன்ஹீட் வரைக்கும் இது வந்து ஹீட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஹை டெம்பரேச்சர் நம்ம பேக் பண்ணுறப்ப கூட இது வந்து எரிஞ்சிடுமோ அப்படின்ற உங்களுக்கு வந்து பயம்லாம் வேண்டாம். இன்னொன்று என்னென்னா இதை டேரெக்டாக ஃபயரில் வந்து நம்ம எக்ஸ்போஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி பேக் பண்ணுற பர்பஸ்க்கு தான். டேரெக்டாக நம்ம ஃபயரில் வச்சு நம்ம இது பண்ணுற மாதிரிலாம் வந்து பண்ணக்கூடாது. And air fryer liner, please do not place air fryer liner without food on it in the air fryer. And இன்னொன்று என்னென்னா இது மேலே ஃபுட்டு வச்சுட்டு தான் நீங்கள் வந்து ஏர் ஃப்ரையரில் வைக்கணும். இதை மட்டும் நம்ம வந்து ஏர் ஃப்ரையரில் வச்சு எதுவும் நம்ம ப்ரீ ஹீட் பண்ணுறோம்ல, அப்போ இதை மட்டும் வச்சு நம்ம ப்ரீ ஹீட் பண்ணக்கூடாது. ஃபுட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம இதை வந்து யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதெல்லாம் இதில் கொடுத்துட்டாங்க. ஏன்னா இது யூஸ் பண்ணுறப்போ சில டவுட்ஸ்லாம் வந்து இருக்கும். அதனால் நம்ம எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இது பிரிப்போம். ஸோ இது மாதிரி வந்து இருக்குது பேப்பர். ரொம்ப லைட் வெயிட்டாக வந்துருக்கு. நம்ம பார்ச்மெண்ட் பேப்பர்லாம் வந்து யூஸ் பண்ணுறோம்ல, அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். அந்த மாதிரியான ஒரு மெட்டீரியலில் தான் வந்து இருக்கும். ஸோ பேக்கிங் அடிக்கடி நீங்கள் பண்ணுவீங்க, ஏர் ஃப்ரை பண்ணுறீங்க அப்படின்றப்போ இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு அண்ட் வெஜ்ஜீஸ்லாம் கூட இப்போ வந்து ஏர் ஃப்ரை பண்ணுறாங்க. அந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு காலையில் இதோட அப்படியே பேக் பண்ணிட்டு அழகாக இதை எடுத்து நம்ம போட்டோன்னா க்ளீனிங் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ மஸ்ட் ஹேவ் பேக் பண்ணுறவங்களுக்கு. அண்ட் இதோட வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேக்கிங்க்கு யூஸ் பண்ணுற ஒரு குட்டி ப்ரஷ்ஷும் அதுக்கப்புறம் இந்த ஸ்பேட்சுலா வந்து கொடுத்துருக்காங்க. சிலிக்கான் ப்ரஷ் அண்ட் ஸ்பேட்சுலா. இது வந்து நல்ல சாஃப்ட் கிரிப் இருக்கும் உங்களுக்கு. இது யூஸ் பண்ணிங்கன்னா தெரியும். ஹேண்டில்லாம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. டிஷ்வாஷர் சேஃப் இது. ஸோ அதெல்லாம் இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து எனக்கு தெரிஞ்சு இதோட காம்ப்ளிமெண்ட்டாக கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். பிகாஸ் நம்ம பேக்கிங்க்கு வந்து யூஸ் பண்ணுன்றதுனால இது காம்ப்ளிமெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக்கிங்க்கு நம்ம மஃபின்ஸ்க்கெல்லாம் வந்து ஒரு தரையும் நம்ம வந்து கப்ஸ் மாதிரி யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி லைனர்ஸ் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் அகெயின் சைஸ் உங்களோட மஃபின் ட்ரே என்ன சைஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து செட் ஆஃப் 50 இருக்குதுன்னு நினைக்கிறேன். 15 போட்டிருக்காங்க. கலராக க்யூட்டாக இருக்குது பாருங்கள். இப்போ நான்லாம் வந்து அடிக்கடி மஃபின்ஸ் பண்ணுவேன். ஸோ எனக்கு வந்து பாருங்கள் இது நல்ல வந்து ஹைட்டும் வந்து இருக்குது. நல்லா நம்ம கப் கேக்லாம் வந்து பண்ணுறதுக்கு பர்த்டே கேக்ஸ் நீங்கள் பண்ணுறீங்க, அதெல்லாம் நீங்கள் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். அழகாக நம்ம வந்து ஒரு தரையும் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பல்காக நம்ம வந்து வாங்கிக்கலாம். ஸோ இதில் வந்து எல்லாமே ரொம்ப அட்ராக்டிவாக அந்த பேஸ்டல் கலர்ஸில் வந்து சூப்பராக இருக்குது பாருங்கள். ரொம்ப க்யூட்டாக இருக்குது. உங்களுக்கு இது ரொம்ப தேவைப்படும், யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா நீங்கள் தாராளமாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்.
நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பார்ச்மெண்ட் பேப்பர் தான். இது வந்து இதில் எவ்வளோ பேப்பர்ஸ் இருக்குன்னு எனக்கு தெரியல. குவான்டிட்டி எப்படி போட்டிருக்காங்கன்னா 1 kg நெட் ரோல் மாதிரி. இப்போ நீங்கள் வந்து ஹோல்சேல்லாம் போகிறீங்கன்னா அந்த மாதிரி தான் வந்து இருக்கும். நமக்கு எவ்வளோ வேணுமோ நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து பேக்கிங் டிசைன் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் ஒரு ஷீட் ரோல் மாதிரி தான். இப்போ நீங்கள் லோஃப் டின்னில் போடுறீங்கன்னா அந்த சைஸ், கேக் டின்னில் போடுறீங்கன்னா அந்த சைஸு, அது மாதிரி உங்களோட யூசேஜ்க்கு ஏற்ற மாதிரி தான். ஸோ அதனால் இந்த மாதிரி நம்ம வாங்கி வச்சுக்கிட்டோன்னா நமக்கு வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். அடிக்கடி நம்ம வந்து பண்ணுறோம் அப்படின்னா. ஈவன் இது வந்து நம்ம குழந்தைங்களுக்கு டிஃபன் பாக்ஸ் வந்து ரேப்லாம் பண்ணுறோம், இப்போ சப்பாத்தி ரேப்பு அந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணி கொடுக்குறீங்கன்னா கூட இது வந்து நம்ம அழகாக ஃபோல்ட் பண்ணி அவங்களுக்கு டிஃபன் பாக்ஸில் பேக் பண்ணுறதுக்கும் இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த செராமிக் ஸ்பேச்சுலா ரெஸ்டர் தான். இது நிறையா பேர் உங்கள் கிச்சனை வந்து யூஸ் பண்ணிட்டுருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். இதுலேயே வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸில் வந்து இருக்குது. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், காப்பர் ஃபினிஷ், அந்த மாதிரி நிறைய மெட்டீரியல்ஸில் இருக்குது. செராமிக் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக நீங்கள் ஹேண்டில் பண்ணுவீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பிகாஸ் இதெல்லாம் நமக்கு கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும், வாங்கி உடச்சிட்டோன்னா கஷ்டம். அதனால் இது வந்து நீங்கள் சேஃபாக ஹேண்டில் பண்ணுவீங்கன்னா இந்த மாதிரி ரெஸ்டர்ஸ் வந்து வாங்கிக்கலாம். அழகான ஒரு ஃப்ளாரல் பேட்டர்னில் சூப்பராக வந்திருக்கு. இதே செராமிக்லேயே உங்களுக்கு வந்து நிறைய கலர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. நமக்கு பேக்கிங்குமா வரும்போது நல்லா இந்த மாதிரி சேஃபாக வந்து பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க தெர்மோகோலில் வந்து வச்சு. ஸோ நமக்கு வந்து கவுண்டர் டாப்பு, இன்னும் கேஸ் ஸ்டாப் மேலேயும் நம்ம இதை வந்து வச்சுக்கலாம். நம்ம டக்குன்னு எடுத்து வைக்கிறப்போ நமக்கு அடிக்கடி தொடச்சிட்டே இருக்க வேணாம். இதை வந்து நம்ம ஃபைனலாக எண்ட் ஆஃப் த டே க்ளீன் பண்ணிக்கிட்டால் போதும். இதில் வந்து எனக்கு தெரிஞ்சு நல்ல ஒரு பெரிய அகலமான கரண்டியை நம்ம வந்து வைக்கலாம். குழிக்கரண்டி அது மாதிரி எல்லாமே இதில் வந்து வச்சுக்கலாம். இது வந்து உங்களுக்கு கிச்சனுக்கு தேவைப்படும் அப்படின்னா இதை வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. செராமிக்கோட மெட்டீரியல்லாம் நல்லா வந்து திக்காக இருக்குது, லைட்டாலாம் வந்து இல்லை. இந்த மாதிரி பேஸுமே அழகாக இப்படி நிற்கிற மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. சூப்பராக இருந்திருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளாஸ் ஜக்கு தான். ஸோ எனக்கு வந்து இந்த கிளாஸ் செராமிக்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும். இது வந்து நம்ம டைனிங் டேபிள் மேலே அழகாக தண்ணி ஊற்றி வந்து வச்சுக்கலாம். செட்டாக நீங்கள் கிளாஸ் ஜாஸ் வச்சு அந்த மாதிரி வந்து வச்சுக்கலாம். தண்ணி வந்து நம்ம இதில் ஊற்றி வச்சா தான் குடிப்போம் அப்படின்ற மாதிரி ஆளா நீங்கள். நானும் அப்படி தான், எடுத்து குடிக்கிறதுக்கு எனக்கு கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம ஜக்கில் ஸ்டோர் பண்ணி ரூம்லேயோ இல்லை நம்ம எங்கே அடிக்கடி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோமோ அந்த இடத்துல நம்ம வந்து வச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் தண்ணி நம்ம நிறையா குடிப்போம். இது வந்து நம்ம ஜூஸ் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிறதுக்கும் வந்து யூஸ் பண்ணலாம். இன்னொன்று கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் கேரோட பண்ணிக்கணும். பட் மெயின்டெனன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி. வாஷ் பண்ணுறது எல்லாமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் நான் கிளாஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ இதோட லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பிளாஸ்டிக்கில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஓகேனா நீங்கள் இதுக்கு போகலாம். பிகாஸ் நமக்கு பாடி, அதாவது இந்த கிளாஸோட திக்னஸ்லாம் வந்து நல்லாயிருக்கும். ரொம்ப தின் கிளாஸ் மாதிரிலாம் இல்லை, இப்படி வச்சோடனே உடஞ்சி போயிடும் சிலதெல்லாம். அந்த மாதிரிலாம் அவ்வளோ இல்லை, நல்ல வந்து திக் கிளாஸாக இருக்குது. ஹேண்டிலும் நமக்கு வந்து கிளாஸில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து எனக்கு தெரிஞ்சு 1 லிட்டர் பிடிக்குமா, ஒரு அரை லிட்டர்லேருந்து கொஞ்சம் ஒரு 800 ml நினைக்கிறேன். 3/4 லிட்டர் வந்து பிடிக்கும்னு நினைக்கிறேன். இல்லை குவான்டிட்டி போடல. நான் ப்ராடக்ட் வந்து லிங்க் கொடுப்பேன், அதில் போய் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உடன் ட்ரே. இந்த மாதிரி ட்ரேஸ்லாம் உங்களுக்கு வந்து பிடிக்கும்னா இந்த கலெக்ஷன் நீங்கள் வந்து பண்ணலாம். பிகாஸ் நம்ம வந்து யாராவது கெஸ்ட்டு வரும்போது காஃபி, ஸ்நாக்ஸு இதெல்லாம் நம்ம வந்து சர்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது மேலே ஒரு பிளேட் வச்சு நீங்கள் காஃபி, கூல் ட்ரிங்க்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து கொடுக்கலாம். எகெயின் எனக்கு இது வந்து ரொம்ப பிடிச்ச பேட்டர்ன். ஸோ எங்கிட்ட இந்த மாதிரி நிறையா இருக்குது. இது இப்போ செராமிக்லலாம் இந்த மாதிரி பேட்டர்ன் வந்து வரும். இது வந்து நல்ல உடன் ஃபினிஷில் தான் வந்து இருக்குது பேஸு. இது வந்து ரொம்ப பெருசெல்லாம் வந்து கிடையாது. நான் கையில் வச்சுருக்கிற போதே உங்களுக்கு வந்து தெரியும். கொஞ்சமாக ஏதாவது சமோசா, குட்டி குட்டி சமோசாலாம் இதில் வச்சு சர்வ் பண்ணலாம். அப்புறம் இதில் வந்து நம்ம காஃபி ஒரு 2-3 கப் வந்து வைக்கலாம், சின்ன கப். அந்த மாதிரி ஒரு ட்ரெண்டியாக யூஸ் பண்ணிக்கலாம். ஈவன் இப்போ நவராத்திரி டைமில், பூஜா டைம்லலாம் நீங்கள் வந்து சுவாமிக்கு ஏதாவது வைக்கிறது, வெத்தலை பாக்கு பழம் அதெல்லாம் கூட வந்து வச்சு நம்ம பழம்லாம் வச்சு பண்ணுவோம்ல. ஸோ அதுக்கெல்லாம் கூட நீங்கள் இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் கிஃப்டிங் பர்பஸ்க்குமே இது வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுலேயே உங்களுக்கு வந்து நிறையா கலர்ஸ், டிசைன்ஸ்லாம் வந்து வருது. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணுற இந்த டிஷ்யூஸ் தான். இந்த ப்ராடக்ட் வந்து கொஞ்சம் லேட்டாக வந்ததுனால நான் இதோடய வந்து ஆட் பண்ணுறேன். இந்த மாதிரி டிஷ்யூஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா க்ளீனிங் பர்பஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து பேக் ஆஃப் 2 வருது. இந்த மாதிரி பேட்டர்ன்ஸும் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து ஆல்ரெடி மீஷோவில் இந்த மாதிரி டிஷ்யூஸ் வாங்கி நான் உங்களுக்கு வந்து ரிவ்யூ பண்ணியிருப்பேன். இதுவுமே வந்து நிறைய தடவை நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். மல்டி பர்பஸ் தான். நீங்கள் வந்து கிச்சன் கவுண்டர் டாப்பு அதெல்லாம் வந்து துடைக்கிறதுக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே வந்து இந்த மாதிரி செக்குடு பேட்டர்ன் வந்து வருது. ரொம்ப அழகாக இருக்குது. இதோட லுக்கே எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுக்கு நமக்கு வந்து அழகாக டேரபிளாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கிச்சனில் வந்து நமக்கு எவ்வளோ தேவையோ நம்ம எடுத்து வந்து யூஸ் பண்ணிக்கலாம். க்ளீனிங் பர்பஸ்க்கு நம்ம ஏதாவது ஆயில் ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த கொலாண்டரில் வந்து போடுறப்போ ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து நம்ம துணி யூஸ் பண்ணுறதுக்கு இதெல்லாம் வந்து நல்ல ரீப்ளேஸ்மெண்ட். ஏன்னா துணி வந்து நமக்கு ரொம்ப வந்து இந்த எண்ணெய் பிடிக்கிறதெல்லாம் வந்துன்னா ஸ்மெல் வரும். பட் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட ஒரு 10-15 டேஸ் கிட்ட வந்து ஒரு டிஷ்யூ யூஸ் பண்ணலாம். அது உங்களோட யூசேஜை பொறுத்து தான். கிளாத்தை விட இது வந்து மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். இது வந்து பேக் ஆஃப் 2 அப்படின்னு விற்கிது.
நம்ம ஷாப்பில் போய் தேடினா கூட கிடைக்காத சில கலெக்ஷன்ஸ் பெஸ்ட் ப்ரைஸஸில் ஆன்லைனில் என்னென்ன கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இந்த வீடியோ நான் காம்போவாக உங்களுக்கு கிச்சன் ப்ராடக்ட்ஸ் கொடுத்துருக்கேன். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாகில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். பாய்.